பார்வதி அந்தகனை ஓய்வெடுக்க சொன்னதையும் அந்தகன் பார்வதி விட்டு கொடுக்க தயாரா இல்லை அப்படிங்கறது போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல விநாயகரும் பார்வதியும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. விநாயகர் கேட்கிறாரு, அந்தகன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாப்பா, அவன்கிட்ட நிறைய தீய சக்திகள் இருக்குங்கிறத உன்னால உணர்ந்திருக்க முடியும். காரணம், ஒரு தீய நேரத்துலதான் நாங்க அவனை உருவாக்கணும். இருந்தாலும் அவன் என்னோட மகனாச்சு. ஒரு அம்மாங்கிற முறையில அவன் மனசுல இருக்க தீய எண்ணங்களை விரட்ட வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிறாங்க. இதை கவனிச்சுட்டு இருக்க சிவனும் நாராயணன் கிட்ட சொல்றாரு, பார்வதிக்கு அந்தகனோட கர்ம வினையும் அவனால ஏற்பட போற விளைவுகளையும் பத்தி யோசிக்காத வரைக்கும் நான் என்ன சொன்னேங்கிறத அவளால புரிஞ்சுக்க முடியாது. அடுத்த காட்சியில பார்வதி அவங்க இருக்கிற குகைக்குள்ள நுழையிறாங்க. அங்க அந்தகன் நின்றுட்டு இருக்கான். நீங்க என்னப்பா பண்றேன்னு கேட்டதும், நீங்க அங்க இருந்து வந்துட்டீங்க இல்லையா, அதனால பதட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், கவலைப்படாதப்பா அப்படிங்கிறாங்க பார்வதி. அந்தகன் கேட்கிறான், என்னை ஏன் நீங்க தானமா கொடுத்தீங்க? நான் பார்வை இல்லாதவங்கிறனாலயா இல்ல என்னோட உருவம் காரணமா அப்படின்னு கேட்கிறான். அப்படிலாம் இல்லப்பா, எந்த ஒரு தாய்க்குமே அவளோட மகன் தான் உலகத்திலே ரொம்ப அழகானவன். அதுவும் இல்லாம எந்த ஒரு தாயுமே தன்னோட குழந்தையை இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டா. என்னோட ஒரு செயல்னால ஒருத்தர் தன்னுடைய மகனை நிரந்தரமா இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நரகாசுரனை அழிச்சதையும் இரண்யாட்சன் சிவன் கிட்ட வரம் வாங்கினதையும் அந்தகன் உருவானது அவனை இரண்யாட்சன் கிட்ட கொடுத்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க. மகாதேவர் கொடுத்த வாக்குறுதிக்காக தான் உன்னை நான் தானமா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் புரிஞ்சுக்குவாங்கிறதுக்காக எல்லாத்தையும் சொன்னாலும் அவன் குறிப்பிட்டு மகாதேவர் தான் என்ன தானம் கொடுக்கறது உங்களை வற்புறுத்தினாரா அப்படின்னு கேட்கிறான். ஆனா பார்வதி அவனை சமாதானப்படுத்துற மாதிரி சொல்றாங்க, இந்த காலம் மாதிரி எப்பவுமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா கடந்த காலத்தை மறக்கிறதா நல்லது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அந்தகன் வேறொரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அதாவது, எனக்கு உங்களோட அன்பு முழுமையா கிடைக்காது இல்ல. எந்த ஒரு தாயுமே குறையுள்ள குழந்தை மேலதானே அதிகமா அன்பு காட்டுவாங்க. விநாயகர் தலை இழந்துட்டதுனால அவர் மேலதான் நீங்க அதிகமா அன்பு காட்டுவீங்க. அதுவும் இல்லாம அவர் சக்தி வாய்ந்தவரும் கூட. ஆனா நான் பிறந்ததுல இருந்தே உங்களை பிரிஞ்சு வளர்ந்துட்டேன் இல்லையா, அதனால எனக்கு உங்களோட முழு அன்பு வேணும் அப்படின்னு கெஞ்சுறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லப்பா, நான் எல்லா குழந்தைகிட்டையும் சமமா தான் அன்பு காமிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கனாலும் திரும்ப அடுத்த கேள்வியை கேட்கிறான். எல்லாருமே என் மேல அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மகாதேவரும் என்னை ஏத்துக்குவாரா அப்படின்னு அவன் கேட்கவும் பார்வதி பதில் சொல்ல முடியாம அமைதியா இருக்காங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, அவரோட மனசை நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன். அவருக்கு என் மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தையும் மாத்திருவேன் அப்படின்னு சொல்றான். பார்வதி, நீ அவரோட மனசை மாத்த வேண்டிய அவசியமே இல்லையப்பா அப்படிங்கிறாங்க. இல்லம்மா, அதுக்கான அவசியம் இருக்கு. நீங்க அவரை எதிர்த்துட்டு தானே நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு முறை நான் அவர் மனசுல இடம் பிடிச்சிட்டேன் அப்படின்னா அவரோட கோபம் எல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ செய்ய போற முடிவோட அங்க சந்தோஷமா கிளம்புறான். பார்வதி அவனை யோசனையோட பாத்துக்கிட்டே உன் மனசுல என்ன இருக்குப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.